ஆண்டவருடைய மனமானது குளிர்ந்து சகல விதமான வளமும் நலமும் யோகமும் நமக்கு வந்து சேரும். அந்த வகையிலே இறைவனுக்கு நடத்தக்கூடிய சோட சுபச்சாரங்கள் 16. அந்த 16 வகையான சோடச உபச்சாரங்களிலே மிக மிக முக்கியமானது அபிஷேகம். அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி, நலம்புரை ஆட்டுதல், தூபம் காட்டுதல், இப்படி சொல்லப்படுகின்ற சோடச உபச்சாரங்களிலே முதன்மையானது அபிஷேகம். ஆலயத்தினுடைய மூலவர் சிலை எந்த அளவுக்கு அருளாற்றிய சக்தி வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் செய்கின்ற அபிஷேகத்தினுடைய அளவையும் பொருளையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும். அதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கான காரணமே இதுதான். அதாவது எந்தெந்த திரவியங்களை கொண்டு நாம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறோமோ அதற்கு தகுந்தாற் போல அற்புதமான ஆற்றலானது சுவாமியுடைய மூர்த்தங்களிலே இருந்து நமக்கு சிறப்பாக வெளிப்படும். அந்த காலத்துல அனுமதிக்கப்பட்ட அபிஷேகம் சந்தன அபிஷேகம், உபூதி அபிஷேகம், கலச அபிஷேகம், இந்த 3 மட்டும்தான் பார்க்க அனுமதிப்பாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பொழுது நாம் எல்லா அபிஷேகங்களையுமே காணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. மகா அபிஷேகம், சங்காபிஷேகம், அன்னாபிஷேகம் இவையெல்லாம் இறைவனுக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள். அதுல எந்தெந்த பொருளை வைத்து அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கு தகுந்த ஆற்றல் தான் நமக்கு தெய்வத்தினுடைய மூர்த்தத்திலிருந்து கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் வாங்கி போடணுமா, வெறும் சுவாமிக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். அது முடியாத காலத்திலே செய்கின்ற பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையார் இருந்தாலும் சரி, ஒரு கோயில் அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் நாம என்னென்ன பொருளை எடுத்து சுவாமிக்கு நாம் வழங்குகிறோமோ அதற்கு தகுந்த சக்தி தான் சுவாமியுடைய திருமூர்த்தத்திலிருந்து வெளிப்படும். அதனாலதான் ஆருத்ரா அபிஷேகம். திருவாதிரையிலே ஆருத்ரா அன்றை அபிஷேகம் செய்வதுதான் சிவபெருமானுக்கு பிடித்தது. எத்தனை வகையான வஸ்துக்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான வஸ்துக்கள் அபிஷேகம் செய்வார்கள். அந்த வகையிலே அன்னாபிஷேகம் செய்தால் என்ன பலன்? விளைநிலங்கள் நஞ்சை தரும், நாடாள வாய்ப்பு அளிக்கும், அரசு உரிமை தரும், மோட்ச கதியை வழங்கும். அருகம்புல்லை வைத்து அருகம்புல் ஜலத்தாலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்களானது திரும்ப நமக்கு கிடைக்கும். இளநீராலே அபிஷேகம் செய்தால் நல்ல சந்ததி அளிக்கும், ராஜயோகம் கொடுக்கும். இளவெண்ணீராலே அபிஷேகம் செய்தால் முக்தியானது நமக்கு கிடைக்கும். உத்ராட்சை இளவெண்ணீர், வெந்நீரால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமா? பண்றாங்க. தேவிகாபுரத்துல, தேவிகாபுரம் ஒரு ஊர் ஆரணி பக்கத்துல, அந்த தேவிகாபுரத்து மலையாள இருக்கிற சிவபெருமானுக்கு இப்போ இளவெண்ணீர் தான் எடுத்துக்கொண்டு கீழே இருந்து கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்றார். அதாவது வெந்நீர் தான் கொதிக்க சுவாமி மேல சேர்த்து ஊற்றக்கூடாது. இளே வெந்நீர் இதமான சூட்டில சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் முக்தி கிடைக்கும். உத்ராட்ச ஜலம், உத்ராட்சத்தை வைத்து தண்ணீர்ல உத்ராட்சத்தை போட்டு அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும், ஞானம் பெறலாம். எலுமிச்சம் பழ சாராலை அபிஷேகம் செய்தால் யமபய போக்கும், யமபயம் நாசம் போகும், நட்புரை சுற்றம் கிடைக்கும். கந்த தைலத்தாலே அபிஷேகம் செய்தால், கந்த தைலம் என்பது வாசனை தைலம். அப்படி வாசனை தைலத்தாலே நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய எல்லா இன்பமும் நமக்கு கிடைக்கும். கர்ச்சூரம் என சொல்லப்படுகின்ற பேரிச்சம்பழம் ரசத்தாலே அபிஷேகம் செய்தால் நம்முடைய சத்துக்கள் நமக்கு இல்லாமல் போகாது. சத்துருனா எதிரி, எதிரி என்பவனே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுவான். கருப்பஞ்சாரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் அளிக்கும், தன புத்தி ஆகும். கஸ்தூரி என சொல்லப்படுகின்ற வாசனை திரவியத்தை ஜலத்திலே போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் சகல யோகங்களையும் பெற்று வாழலாம். குங்கும பூவாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் சகல ஆரோக்கியமும் மிக்க புகழும் கிட்டும். கும்ப ஜலம் என சொல்லப்படுகின்ற கலச ஜலத்தாலே, கும்ப ஜலம்னா இப்ப 108 கலசம் ஆத்தாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதற்கு பேர் கும்ப ஜலம். கும்பம் என்றால் கலசம். கும்ப ஜலத்தாலே அபிஷேகம் செய்தால் பிறவி பயன் அளிக்கும். குளஞ்சி என சொல்லப்படுகின்ற நார்த்தை பழச்சாற்றாலே அபிஷேகம் செய்தால் நம்முடைய மனசிலே இருக்கக்கூடிய சோகங்கள் கவலைகள் எல்லாம் போய்விடும். கோரோஜனை என சொல்லப்படுகின்ற பொருளாலே அபிஷேகம் செய்தால் சகல ஆரோக்கியமும் மிக்க புகழும் நமக்கு கிடைக்கும்.
சங்காபிஷேகம், சங்காலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். சங்காலே சங்கிலே தண்ணீரை ஊற்றி சங்காபிஷேகம் புஷ்பத்தை வைத்து சங்காபிஷேகம் செய்வார்கள். சங்காபிஷேகம் செய்தால் என்ன பலன் என்றால், சங்காபிஷேகம் செய்தால் வாழ்க்கையிலே நமக்கு எல்லா நலமும் கிடைக்கும். சந்தன குழம்பு அபிஷேகம் தொலையா நிதியமானது நமக்கு கிடைக்கும். சந்தன குழம்பாலே சந்தன அபிஷேகம் செய்தால் தொலையா நிதியம் கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அரசாட்சி பெருகும், செல்வம் அனைத்தும் கிடைக்கும், எல்லா பெருமையும் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சந்தன அபிஷேகம் செய்வதனாலே. அதே போல சர்க்கரை அபிஷேகத்தை செய்வதாலே பகைவர்களையும் அறவே அடித்து சந்தோஷத்தை கொடுக்குமாம் சர்க்கரையினால் அபிஷேகம் செய்வது. சாத்துக்கொடி பழச்சாறாலே அபிஷேகம் செய்தார். சாத்துக்கொடி என சொல்லப்படுகின்ற அற்புதமான சாத்துக்கொடியினாலே நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நமக்கு அந்த சாத்துக்கொடியினுடைய பலனாலே சாத்துக்கொடி பழத்தாலே கூட அபிஷேகம் செய்யலாம். அதனாலே நம்முடைய துயரங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். அடுத்து சுத்த ஜலம், தூய்மையான தண்ணீராலே அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருள் அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும், விருப்பங்கள் நிறைவேறும். தங்கம் கலந்த நீர், சொர்ணோதகம், அதுக்கு பேர் தங்கம் கலந்த நீருக்கு சொர்ணோதகம் என்று பெயர். அதாவது தங்க துகள்களை தண்ணீரிலே கலந்து சுவாமிக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகம். இதனுடைய பலனாலே சகல சௌபாகியம் நமக்கு கிடைக்கும். தமரத்தம் பழச்சாறு, தமரத்தம் என சொல்லப்படுகின்ற பழத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் பழச்சாற்றால் மகிழ்ச்சி கிடைக்கும். தயிராலே அபிஷேகம் செய்தால் குழந்தை செல்வமானது கிட்டும். தர்பை புல் கலந்த நீர், கோதகம் என்று பெயர். தர்பப்புல்ல சுத்தமான தண்ணீர்ல நாம் கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஞானம் கிடைக்கும். திராட்சை ரசம், திராட்சை பழத்தாலே அபிஷேகம் செய்தால் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும். திடே சரீரம் கிடைக்கும். நோயில்லாத உடம்பு பெறணுமா, ஆரோக்கியமான தேகம் கிடைக்கணுமா, திராட்சை பழத்தாலே அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து திருநீரால் அபிஷேகம் செய்தால் சகல நன்மையும் தரும். ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார், மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே, செந்தூமர் வாயுமை பங்கன் திருவாலவாயும் திருநீரே. இந்த திருநேற்ற படிவத்தை பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்ப நோயே பொறுத்தார். சகல நன்மையும் தரும். பாடற்கிணியமாக்களிக்கும் பாலும் சேரும் பருந்தளிக்கும், கூடற்கிணிய அடியோர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும், ஆதற்கிணிய நஞ்சேனாய் தேடற்கிணிய சீரளிக்கும். சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நம என்பது நீரே. திருநீராலே அபிஷேகம் செய்தால் சகல நன்மையும் நமக்கு கிடைக்கும். அந்த திருநீர் அபிஷேகத்தை செய்து அந்த நிறைய அந்த திருநீரை திரு இளைய கிருஷ்ணா ஆலய ஸ்தாபகர் சிவத்திரு இளைய கிருஷ்ணா எடுத்து வைத்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் முத்ராட்சத்தையும் திருநீரையும் பிரசாதமாக வருவார் இடத்தினை பெற்று இன்று அனைவருக்கும் முத்ராட்சமானது ஆயிரங்கேஸ்வரர் ஆலயத்தில் வழங்கப்படும். அடுத்து திரு மஞ்சன பொழியும், பிணி நீக்கம். உடம்புல இருக்க நோய் போகணும்னா திரு மஞ்சள் தூள் என்று ஒரு தூள் வருவது. அந்த மஞ்சள் தூளா அபிஷேகம் செய்தால் பிணி எல்லாம் போயிடும். தேங்காய் தூளால் அபிஷேகம் செய்தால் அரசு உரிமை கிடைக்கும். அரசாளுகின்ற வல்லமை கிடைக்குமா? தேங்காய் தூளால் அபிஷேகம் செய்தால். தேனால் அபிஷேகம் செய்தால் சுகம் அளிக்கும், சங்கீத விருத்தி கிடைக்கும், சங்கீத பொருள் கிடைக்கும். அதாவது நல்ல இனிமையான கம்பீரமான பொருள் வேண்டும் என்றால் யாரெல்லாம் தேனாலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான பொருள் வளமானது கிடைக்கும். அதனாலதான் தேனா
அடுத்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெயினாலே அபிஷேகம் செய்தால் நலம் தரும். அதனால சுவாமிக்கு முதல்ல நல்லெண்ணெயினாலே எண்ணெய் காப்பு செய்வார்கள். அந்த எண்ணெய் காப்போட பலன் எல்லா நலத்தையும் நமக்கு தரும். நவரத்தன ஜலம், நவரத்தினங்களை வைத்து நவரத்தின தூளை தண்ணீரை வைத்து சுவாமிக்கு தண்ணீரை போட்டு செய்கின்ற அபிஷேகத்துக்கு பெயர் நவரத்தின ஜலம். பணம் தானியம் பெருகும், வீடு மனை யோகம் கிட்டும். அடுத்த நன்னீர், நன்னீராலே அபிஷேகம் செய்தால் நம்மை புதிதாக தீர்ப்புக்குமா, நம்முடைய மனம் புத்துணர்ச்சியை பெறும். நன்னீரால் அபிஷேகம் செய்தால் நார்த்தம்பழச்சாறு, நார்த்தம்பழம் என சொல்லப்படுகின்ற அந்த நார்த்தம்பழ சாற்றினாலே அபிஷேகம் செய்தால் மந்திர சித்தியாகும், ஒழுங்கு கிடைக்கும், விலங்கை ஏற்படுத்தி தரும், நல்ல சந்ததி வாய்க்கும். நாவல் பழரசம், நாவல் பழத்தாலே ஆன பழரசத்தாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் வைராகியம் கூடும், மனோபலம் அதிகரிக்கும். இந்த உலகத்துல மிக மிக சிறந்தது மனோபலம் தான். எந்த செல்வத்தை இழந்தாலும் நாம் பெறலாம். நாம் எந்த ஒரே ஒரு செல்வத்தை இழக்கக்கூடாது. என்ன செல்வம் தெரியுமா? மனோபலம். மனோபலம் என சொல்லப்படுகின்ற செல்வத்தை இழக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனோபலத்தை தரக்கூடிய அற்புதமான பழம் எது என்றால், சிறப்பான மனோபலத்தை நமக்கு அற்புதமாக வழங்கக்கூடிய நம்முடைய அபிராமிப்பட்டர் அருமையாக பாடுவார். என்ன பாடுவார் என்றால், அபிராமிப்பட்டர் மிக சிறப்பாக பாடுவார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தருவல்லா தரும் அன்பர் என்பவர்க்கே கரம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த நாவல் பழ ரசத்தாலே நாம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மந்திர சித்தி கிடைத்து நமக்கு சிறப்பாக வைராகியம் கூடி மனோபலம், எதை இழந்தாலும் மனபலத்தை இழக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம், இந்த மனோபலத்தை மட்டும் இழக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனோபலம், வைராகியம், உலக தைரியம் இது வேண்டும் என்றால் நாவல் பழ ரசத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யுங்க. நெய்யாரை அபிஷேகம் செய்தால் முக்தி அளிக்கும், மோட்சம் கிடைக்கும். நெல்லி பருப்பு பொடியாரை அபிஷேகம் செய்தால் நோயெல்லாம் நீங்கி போயிடும். பச்சரிசி மாவாரை அபிஷேகம் செய்தால் நம்முடைய கர்ம மாயை ஆணவம் என சொல்லப்படுகின்ற மும்மல வேதமானது நாசமாகும், கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். பச்சை கற்பூரத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் சகல நன்மைகளானது கிடைக்கும், சகல ஆரோக்கியம் கிடைக்கும், மிக்க புகழ் கிட்டும். பசும் பயிராரை அபிஷேகம் செய்தால் மகப்பேறு வாய்க்கும், தேஜஸ் கூடும், வெளியே நம்ம முகத்துல தேஜஸ் கூடும். பசு பாலாரை அபிஷேகம் செய்தால் நீண்ட ஆயுள் தரும், சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பஞ்ச கவ்யத்தால் அபிஷேகம் செய்தால், பஞ்ச கவ்யம் என்பது, பஞ்ச கவ்யம் என்றால் அதாவது பால், தயிர், நெய், கோமயம், பசும் சாணம், இதுக்கு பேர் பஞ்சகவ்யம் பேர். அந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்தால் தீமைக்கும், அந்த தீமைகளை அகற்றி ஆன்ம சுத்தி கொடுத்து நமக்கு சகல பாவத்தையும் போக்கக்கூடியது பஞ்சகவ்ய அபிஷேகம். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் பலம், வெற்றி இவையெல்லாம் வழங்கும். பல்லவம் என சொல்லப்படுகின்ற பொருளாலை அபிஷேகம் செய்தால் உலக வளப்படுத்தும். பலாப்பழத்தாலே அபிஷேகம் செய்தால் மங்களம் தரும், யோக சித்தி உண்டாகும். பஞ்சாமிர்தத்தாலே, பழைய பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் முக்தி, செழிப்பினை தரும், செல்வங்களை வழங்கும். பன்னீராலே அபிஷேகம் செய்தால் நமக்கு சரும நோயெல்லாம் வராமல், உடம்புல சருமத்திலே தோல் வியாதி எல்லாம் வராமல் தோலை சிறப்பாக காக்கக்கூடியது பன்னீர் அபிஷேகம். பன்னீராலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் குளிர்ச்சியானது கிடைக்கும். அதனாலே சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்கின்றார்கள். அடுத்து பஸ்மத்தினால், பஸ்மத்தினாலே அபிஷேகம் செய்தால் மகா பாபங்கள் நீங்கும், புண்ணியங்கள் பெருகும். அடுத்து பாலாலே அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். புழுகாலே அபிஷேகம் செய்தால் பூனையினுடைய, காட்டு பூனையினிடத்தில் இருந்து விளைகின்ற புழுகாலே அபிஷேகம் செய்தால் சகல ஆரோக்கியமும் மிக்க புகழும் கிடைக்கும்.
புஷ்ப ஜலத்தால் புஷ்பங்களை வைத்து அந்த ஜலத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் சுபிக்ஷம் கிடைக்கும். சுபிக்ஷமான லட்சுமி கடாட்சம் குடிக்கொள்ளும். மஞ்சள் பொடியாலை அபிஷேகம் செய்தால் ராஜவசியம், அரச வசியம், நன்னட்பு வாய்ப்பிருக்கும். மஞ்சள் ஜலத்தால் அபிஷேகம் செய்தால் மங்கள காரியமெல்லாம் தடையின்றி நிகழும். அடுத்து மனமுள்ள தைலம் சுகம் தரும். வாசனை திரவியங்களால வாசனை தைலத்தால சுவாமிக்கு அபிஷேகத்தை செய்தால் சுகம் தரும். மாதுளம் பழச்சாற்றாலே அபிஷேகம் செய்தால் பகமை அகற்றும், கோபத்தை போக்கும். எப்பவுமே ஒரு சிலரை பார்த்தா நமக்கு விருப்பமே வரும், அவங்களை பார்த்தாலே எரிச்சலா வரும், அவங்க பேர நமக்கு ஒரு குரோதம் வரும், அவங்களை பார்த்தாலே நமக்கு மன அமைதி போயிடும். அது போக அந்த ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா நாம பார்க்கிற எல்லாத்திலையும் நாம சாந்தமாகதான் மற்றவங்க மேல விருப்பம் போடுறதுனால அவங்களுக்கு ஒண்ணாவது நம்ம ரத்த சூழ்நிலை நம்ம உடம்புதான் இருக்கும். அதனால அந்த சாந்த குணத்தை வழங்கக்கூடியது மாதுளை பழச்சாறு. யாரை பார்த்தாலும் நமக்கு கெட்டது செய்யறவனை பார்த்தா கூட நல்ல எண்ணத்தை நினைக்க வைக்குமா. மாதுளம் பழச்சாற்றாலே அபிஷேகம் செய்தால், மாப்படியாலே அபிஷேகம் செய்தால் தீராத கடுமையா தேர்ந்து போயிடும். மாம்பழ ரசத்தாலே மாம்பழ சாற்றாலே அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும், செல்வம் வெற்றி தரும், மகனுக்கு சீர் சேர்க்கும். நம் பிள்ளைகள் சிறப்பா இருப்பாங்களாம். ரச பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் முக்தி கிடைக்கும். ரத்னம் கலந்த நீரால் ரத்னோதகம் என்று சொல்லப்படுகின்ற நீரால் அபிஷேகம் செய்தால் சகல சௌபாகியம் பெற்றும். வாழைப்பழத்தாலே அபிஷேகம் செய்தால் நாம் வைத்திருக்கின்ற பயிரும் செடிகளும் சிறப்பாய் செழிக்கும். விபூதியாலே அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யம் தரும். வெள்ளம் கலந்த நீராலே அபிஷேகம் செய்தால் மகப்பேறு கிடைக்கும். போக யோக பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்குமாம். ஜவ்வாதி என சொல்லப்படுகின்ற வாசனை திரவியத்தை தண்ணீரை கலந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் சகல ஆரோக்கியம் மிக்க புகழானது நமக்கு கிடைக்கும். ஸ்நபன கும்பாபிஷேகம் சித்த சுத்தி அடைந்து சிவ தரிசனம் கிட்டும். அடுத்து ஸ்வர்ண ஜலம், சொர்ணம் என சொல்லப்படுகின்ற தங்கத்தை ஜலத்திலே சேர்த்து சொர்ணாபிஷேகம் சுவாமிக்கு நாம் வைத்திருக்கிற நகையை சுவாமிக்கு நாம் அணிவித்து சொர்ணாபிஷேகம் செய்வோம். அதற்கு பேர் சொர்ணாபிஷேகம் நாம சொல்றோம். அதுவே சொர்ணாபிஷேகம் என்பது தங்க தூள்களை தண்ணீரிலே கலந்து சுவாமியின் மீது அபிஷேகம் செய்வதற்கு சொர்ணாபிஷேகம். அந்த அபிஷேகம் செய்தால் முகம் தேஜஸ் பெறும், சகல செல்வங்களும் நமக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறும். அடுத்து பக்த வழியிலே பஞ்சகவியத்தினுடைய அபிஷேகத்தின் சிறப்பை சொன்னோம். பஞ்சாமிர்தம் என்று விடப்படும். ரசே பஞ்சாமிர்தம் ஏலக்காய் முதலிய வாசனை பொருட்களை சேர்த்த நீருடன் பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் இவைகளை சேர்த்து செய்யப்படுவது பழே பஞ்சாமிர்தம் என்றால் மேற்குறிப்பிட்ட பழம் பொருட்களோடு வாழை, பலா, மா இவைகளை சேர்த்து செய்கின்ற அபிஷேகம். பூஜைக்கு மிகவும் சிறந்த பழங்கள் வாழை, மாதுளை, மா, புளி, பலா, நெல்லி, நாவல் பழம். அதான் நம்ம நாகப்பழம் சொல்றோம். கொய்யா, எலுமிச்சை இவற்றை எல்லாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற போது சகல விதமான வளமும் நமக்கு கிடைக்கும். அப்படி சிறப்பான அபிஷேகம் ஆதிலிங்கேஸ்வருடைய ஆலயத்திலே அப்துல்லாபுரத்திலே சிறப்பாக இந்த நடைபெற்றது. எத்தனை திரவியத்தை நாம சாமி மேல நாம வணங்கி அபிஷேகம் செய்யறோமோ அத்தனை திரவியத்திற்கும் ஒவ்வொரு வகையான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால இனிமே எந்த கோயில் அபிஷேகத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் சுவாமிக்கு நிறைய திரவியங்களை வழங்கி அபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா நிறைய திரவியங்களை வழங்கி அபிஷேகம் செய்ய செய்ய உடம்பில தெய்வத்தினுடைய அந்த மூல விக்கிரகத்திலிருந்து தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைத்து நமக்கு எல்லா சுகமாய் நலமாய் வெற்றியே கிடைத்திடும். ஓம் நம சிவாய.